நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஓமம் முள்ளு முறுக்கு. அதாவது ஓமம் பூண்டு வந்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதனோட தண்ணியை வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு வந்து கடலை மாவு இல்லாமல் நம்ம பொட்டுக்கடலை மாவை அரைச்சிட்டு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதாவது இதுதான் 1 கப் அளவு. இதில் நான் 2 எடுத்துருக்கிறேன். பட்டர் வந்து 2 ஸ்கூப் மாதிரி எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஓமம், 6 பல் பூண்டு. இதுக்கு வந்து என்னென்னா இந்த கப்பில் பாதி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம், அதாவது சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஓமமும் பூண்டையும் நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து ஓமம் முறுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. மிக்சியில் போட்டுக்கலாம், பொடி பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் அடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம பொட்டுக்கடலை வந்து அரைச்சிட்டோம். இப்போ வந்து 6 பல் பூண்டு, ஓமம், இதே வந்து நான் வந்து ஒரு 1/2 hour சோக் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி அடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து அரைச்சிட்டு நம்ம தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கணும், அப்படியே வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். பூண்டு, ஓமம் நல்லா வடிச்சிட்டோம். இப்போ இன்னும் தண்ணி வேணும்னா இந்த இதிலேயே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாவு கூட கலந்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 கப் அரிசி மாவு, இதுலேயே வந்து 1 கப் அளவுக்கு நம்மளுக்கு பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறோம். பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிட்டோம். இது கூட தேவையான உப்பு, மிளகாத்தூள், பட்டர் நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம 1/4 கிலோ அளவுக்கு மாவு எடுத்துருக்குறோம். பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம மிக்ஸ் பண்ணுற டைமுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வரமிளகாய் வந்து நம்ம போடலைன்னா நம்ம பச்சை மிளகாயும் அரைச்சிட்டு இந்த மாதிரி தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் திருப்பியும் மிக்சியில் இருக்கிற தண்ணியவே நான் திருப்பியும் ஆட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த தண்ணியவே நம்ம வடிச்சுக்கலாம். இது வந்து நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம். இது ஒரு 10 minutes அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முறுக்கு குழலில் போட்டு எடுத்துக்கலாம், அதாவது டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த அச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இல்லைனா இந்த முறுக்கு புளியறதுல ஃபுல்லாக ஒட்டிக்கும். எண்ணெய் தடவுனா ஈஸியாக வந்துடும், புளியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். கரெக்டாக வச்சு போட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே புளிஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா சின்ன சின்னதாக தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயிலை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும். எப்போவுமே பட்டர் வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுட்டோம்னா முறுக்கு பண்ணவே முடியாது. இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டுக்கணும்.
இப்போ நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். எண்ணெயை வந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வடிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓமம் பூண்டு முறுக்கு ரெடி. நான் ஓமம் முள்ளு முறுக்கு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.